எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். அப்போ இந்த மாடர்ன் பவர் சிஸ்டத்தில் டூ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. அதாவது ஆன் கிரிட் சிஸ்டம் என்ன வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம்ண்டா லாஸ்ட் வீடியோவில் ப்ளீஸ் பார்த்துக்கொள்ளுங்க. ஆன் கிரிட் சிஸ்டம்ண்டா அந்த எங்களோட ஹவுஸ் வந்து கனெக்டட் வித் த கிரிட் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கும். ஆஃப் கிரிட் சிஸ்டம்ண்டா எங்களோட ஹவுஸ் வந்து கிரிட் சப்ளையோட கனெக்ட் ஆகாமல் இருக்கும். கிரிட் சப்ளை இருந்து டிஸ்கனெக்டடாக இருக்கும். அப்போ எங்களோட ஹவுஸ்ன்னு சொல்கிறது நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு பவர் சிஸ்டம், ஸ்மால் பவர் சிஸ்டம் இருக்குது. பவர் சிஸ்டம்ன்ற இங்கே இந்த பிக்சரில் பார்த்தா எங்களோட ஹவுஸில் ரூஃப் டாப்பில் எங்களோட சோலார் பேனல்ஸ் இருக்குது. சோலார் பேனல்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண போது பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி டிசிஏ ஏசியை கன்வெர்ட் பண்ணி ஹவுஸுக்கு சப்ளை பண்ண போகிறோம். அப்போ வி ஆர் ரன்னிங் அ பவர் சிஸ்டம். வி ஹேவிங் அ பவர் சிஸ்டம், ஸ்மால் பவர் சிஸ்டம். இந்த பவர் சிஸ்டம் வந்து கிரிட்டோட கனெக்ட் பண்ணப்படையலை. அப்போ இது வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து ஃபுல்லி இண்டிபெண்டன்ட். வி ஆர் ஆப்ரேட்டிங் இப்போ சோலார் பேனல்ஸ், பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டர் இதை வச்சுக்கொண்டு ஒரு ஸ்மால் மினி பவர் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறோம். இந்த பவர் சிஸ்டம் வந்து கிரிட்டோட கனெக்ட் ஆகலை. இதைத்தான் ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் இந்த பேட்டரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஏனெண்டா பேட்டரியில் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த மேனேஜ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோலார் பேனல்ஸ் வந்து ஒரு 5 to 6 hours தான் எங்களுக்கு இந்த பவரை தரப்போகுது. இந்த 5 to 6 hours 24 ஹவர்ஸில் 5 to 6 hours தான் எங்களுக்கு, சில 5.5 hours 6 hours 5 to 6 hours தான் இந்த சோலார் எனர்ஜி கிடைக்க போகுது. இந்த கிடைக்க போகிற 5 to 6 ஹவர்ஸில் கிடைக்க போகிற சோலார் எனர்ஜி வச்சுக்கொண்டு 24 hours இந்த எனர்ஜி டிமாண்ட், அந்த ஹவுஸுக்கு வர எனர்ஜி டிமாண்டை வந்து நாங்கள் வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட ஆஃப் கிரிட் சிஸ்டம். அப்போ இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து இதில் சேலஞ்ச் என்னென்னா வந்து எங்களோட ஓன் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை வந்து நாங்கள்லாம் மேனேஜ் பண்ணணும், நாங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படின்னா சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து சோலார் பேனல்ஸுக்கு மட்டும் லிமிட்டட் இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்மால் மினி விண்ட் டர்பைன்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம், பேக்கப் டீசல் ஜென்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம், வேறு டிஃப்ரெண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் பம்ப், ஹைட்ரோ, மினி ஹைட்ரோ வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்னா வந்து இப்போ வந்து யூஸ்வலாக சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஓ மெனி மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி பவர் ஜென்ரேஷன் ரிசோர்ஸஸை வச்சுப்பினோம். அப்போ நார்மலாக ஹவுசஸ், ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் வந்து சோலார் பேனல்ஸும் பேட்டரியும் இருந்தால் காணும். சோலார் பேனல்ஸ் தான் வச்சுப்பினோம். சில ஹவுசஸ் வந்து பேக்கப் ஜென்ரேட்டர்ஸ் வச்சுப்பினோம். இப்போ இதான் இந்த இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தின் கேரக்டரிஸ்டிக். அப்போ ஆஃப் கிரிட் சிஸ்டம் இஸ் நாட் கனெக்டட் வித் த கிரிட். அப்போ நாட் கனெக்டட் வித் த கிரிட்னா இந்த சேலஞ்ச் ஒன்று வருது. இப்போ வேண்டாம் இந்த இன்கேஸ் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து கண்டினியூஸாக ரெய்னிங், மழை பெய்யுமா இருந்தால் எங்கள்கிட்ட சோலார் பேனல்ஸ் வந்து எந்த ஒரு எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ அப்படி ஒரு 3 days எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாட்டிக்கு அந்த 3 டேஸும் எங்களோட பேட்டரியில் உள்ள எனர்ஜி காலி ஆகிடும், ஃபினிஷ் ஆகிடும். அப்போ 3 days சமாளிக்கிறதுக்கு. அப்போ இப்போ இந்த 3rd day வந்து எங்களுக்கு சில நேரம் எங்களுக்கு எங்களோட ஓன் ஹவுஸுக்கு தேவையான பவரை வந்து சப்ளை பண்ண முடியாமல் போகலாம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பேக்கப் ஜென்ரேட்டர்ஸ் வச்சுருக்க வேண்டிய தேவை இருக்குது. பேக்கப் ஜென்ரேட்டர் ரன் பண்ணி அந்த 3rd டேயை சமாளித்தா 4th 5th டே வந்து சில நேரம் சோலார் ரேடியேஷன் திரும்பி கிடச்சுன்னா எங்களுக்கு சோலார் பேனல்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ண தொடங்கும். அப்போ திரும்பி ரொட்டேஷனில் எங்களை இப்போ எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆஃப் கிரிட்டில் பிரச்சனைனா அந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இஸ் கிரிட்டிக்கல். இப்போ வந்து இந்த என்ன சைஸ் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், என்ன சைஸ் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணணுன்றதெல்லாம் வந்து வெரி கிரிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும். ஏனெண்டா வந்து இந்த நாங்கள் குறைஞ்ச சைஸ் ஆஃப் சோலார் பேனல்ஸ் அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு எங்களோட ஓன் பவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் போயிடும். சில நேரம் நாங்கள் கூட ஏதாவது வீட்டில் பார்ட்டி இல்லை ப்ரோக்ராம்ஸ் ஏதாவதுன்னா நாங்கள் நிறைய பவர் எனர்ஜி கன்சம்ஷன் இருக்குது. நிறைய ஏர் கண்டிஷன் ரன் பண்ணுவோம், இல்லை வந்து கூலிங் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நிறைய எனர்ஜி கன்சம்ஷன் இருக்குது. அப்போ வந்து இந்த சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி காணாமல் இருக்கலாம். இது ஒரு ப்ராப்ளம். அதே நேரம் நான் சொன்ன மாதிரி இப்போ மழை தொடர்ந்து வந்துச்சுன்னா இப்போ பேட்டரி இந்த சைஸ் காணாட்டிக்கு எங்களுக்கு ஸ்டோர் பண்ண எனர்ஜி காணாமல் இருக்கலாம். இப்போ மற்ற பக்கத்தில் பார்த்தோம்னா இப்போ இன்கேஸ் வந்து லார்ஜ் சைஸ் ஆஃப் ஓவர் டிசைன் பண்ணி பெரிய சைஸ் ஆஃப் சோலார் பேனல்ஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா சோலார் பேனல்ஸ்லேருந்து வர்ற எக்ஸஸ் எனர்ஜி, அதாவது ஹவுஸுக்கு போக பேட்டரி சார்ஜ் பண்ணி முடிய எகெயின் எக்ஸஸ் எனர்ஜி வருதுன்னா அது வேஸ்ட். அதை வந்து டம்ப் பண்ணணும். அதை நாங்கள் கிரிட்டுக்கு அனுப்பல, ஆனால் கிரிட் இல்லை, அதால் எங்களுக்கு அது வேஸ்ட் ஆயிடும்.
அப்போ இது இந்த 2 விஷயம் வந்து இங்கே ஒரு சேலஞ்ச். அப்போ ஆஃப் கிரிட் சிஸ்டம் டிசைன் பண்ணக்கு நாங்கள் வெரி அக்யூரேட்டாக டிசைன் பண்ண வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஆன் கிரிட் சிஸ்டம்னா நாங்கள் பெரிய லார்ஜ் சைஸ் இன்ஸ்டால் பண்ணால் கிரிட் இருக்குது, கிரிட்டுக்கு அனுப்பிடலாம் எக்ஸஸை. அது நேரம் ஸ்மால் சைஸ் ஆஃப் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டா காணாமல் வர்றப்போ கிரிட்லேருந்து வாங்கிக்கொள்ளலாம் ஈஸி. அங்கே மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு நாட் வெரி சேலஞ்சிங். இதில் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ரியலி சேலஞ்சிங். ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை இந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட் வந்து சேலஞ்சிங். ஆனால் பாசிட்டிவ் சைட் பார்த்தோம்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் த கிரிட். இப்போ பாசிட்டிவ் சைட் பார்த்தோம்னா இப்போ சில டெவலப்பிங் கண்ட்ரியில் நிறைய எக்கனாமிக் கிரைசிஸில் அடிக்கடி பவர் கட் வருமா இருந்தால் எங்களுக்கு இந்த கிரிட் வந்து நாட் அ ரிலையபிள் சோர்ஸ். அப்போ கிரிட் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சோர்ஸாக இருந்தால் நாங்கள் கிரிட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் ஓன் பவரை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ இது வந்து ஒரு ரீசன். இப்போ இன்னும் ஒரு மேஜர் ரீசன் வை வந்து நாங்கள் வந்து கிரிட் ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு போகிறோம்னா, இப்போ இந்த ஹவுசஸ் வந்து சில ஹவுசஸ் வந்து வெரி ரிமோட் ஏரியாவில் இருக்குமா. இந்த ரிமோட்னா ஒரு காடுகள் கிட்டேயோ இல்லை வந்து ஒரு அக்சஸ் பண்ண இல்லாத தூரத்தில் இருக்கும்போது அதில் வந்து ஐலாண்ட் இந்த தீவுகளில் இருக்குமா இருந்தால் அங்கே வந்து இந்த கிரிட் நெட்வொர்க்கை கொண்டு போகிறதுக்கு நிறைய மில்லியன்ஸ் ருபீஸ் செலவாகும், டாலர்ஸோ செலவாகும். அப்போ வந்து என்ன 1000-2000 கிலோமீட்டர்ஸுக்கு இந்த கிரிட் கனெக்ஷனை போல்ஸ் அண்ட் வயரை இன்ஸ்டால் பண்ணி கொண்டு போகிறத விட நாங்கள் வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டர். அப்போ வந்து இப்போ ஒரு ஐலாண்டில் ஒரு 20 ஹவுசஸ் இருக்குமா இருந்தால் நாங்கள் வந்து அவைகளுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணால் இஸ் பெட்டர். அதாவது நாங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி கம்பெனி வந்து இந்த வயர்ஸை அங்கே மட்டும் ஹூக்கப் பண்ணி கொண்டு போய் இந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதை விட ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து இது காஸ்ட் வைஸ் இஸ் பெனிஃபிஷியல். அப்போ பேசிக்கலி இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் போகிறதை வந்து ரிமோட் ஏரியாவில் ஆக்கள்லாம் மோஸ்ட்லி இதுக்கு சூஸ் பண்ணிடணும். இன்னும் ஒரு ரீசன் வந்து நான் இப்போ சொன்னமா, இப்போ அடிக்கடி கிரிட் சப்ளை வந்து ரிலையபிள் இல்லாமல் இருந்தாண்டா நாங்கள் கிரிட் சப்ளை வேணாம், நாங்களே ஓனாக இண்டிபெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கொள்கிறோம்ட்டு நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம்ன்ற ஒரு புது விஷயம் இல்லை. இது வந்து ஒரு இப்போ எலக்ட்ரிசிட்டி தொடங்குற ஹால்னா 18th செஞ்சுரிஸில் 19th செஞ்சுரியில் இந்த பிகினிங் ஆஃப் த டைமில் இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் வந்து ஒரு ரீஜியனும் வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டமாக இருந்துச்சு. இந்த நெட்வொர்க் வந்து இருக்கல பெரிய நெட்வொர்க். அப்புறம் ஃபியூச்சரில் வந்து இந்த பவர் சிஸ்டத்தை சென்ட்ரலைஸ் பண்ணணுமென்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாம் சென்ட்ரலைஸ்டுக்கு கொண்டு வந்து, அதாவது ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண பவரை ஒரு 1000 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணி அதை கொண்டுறதுக்கு சென்ட்ரலைஸ்ட் கான்செப்டில் கொண்டு வந்துச்சுன்னா இப்போ திரும்ப என்ன டீசென்ட்ரலைஸ்டுக்கு போகிறோம். ஏனெண்டா வந்து சோலார் பேனல்ஸ் இருக்கிறாள். சோலார் பேனல்ஸ் அந்த ரினியூவபிள் எனர்ஜி கான்செப்ட் வந்தோன்னே இது ஏன் வந்துன்னா எனர்ஜி கிளைமேட் சேஞ்சுக்கு மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எனர்ஜியை வந்து என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாக உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அதுக்கு வந்து சோலார் பேனல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. அப்போ அந்த சோலார் பேனல்ஸ் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்க பவர் வந்து நிறைய இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ நாங்கள் வந்து எகெயின் வந்து டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்குக்கு போகிறோம். டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்ன்ற ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். அப்போ வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஹவுசஸும் நாங்கள் வந்து எங்களுக்கு ஓன் பவரை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதான் இந்த இது வேணும். இதில் மெயினான காம்போனன்ட் வந்து சோலார் பேனல்ஸ் தேவை, சார்ஜ் கண்ட்ரோலர் தேவை, பேட்டரி பேங்க் தேவை, இன்வெர்ட்டர் வேணும் அண்ட் பேக்கப் ஜென்ரேட்டர். ஸோ இந்த பேக்கப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து என்னென்னா நாங்கள் வந்து இந்த சம்டைம் நான் சொன்ன மாதிரி வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் 3 to 4 days தொடர்ந்து எங்களை மழை வருதுன்னா ஈவன் பேட்டரியில் எந்த எனர்ஜியும் காலியாகிட்டு மழையால் சோலார் பேனல்ஸும் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண 2 days எங்களுக்கு பேக்கப் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். அப்போ வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வேர்ஸ்ட் கேஸ் சிச்சுவேஷனில் பேக்கப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இன்வெர்ட்டர் கூட பேட்டரி பேக்கப் இன்வெர்ட்டர், ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்வெர்ட்டர், பேட்டரி பேக்கப் இன்வெர்ட்டராக இருக்கும். இப்போ இதான் இந்த இது. இப்போ ஆஃப் கிரிட் சிஸ்டம்ன்றதை பற்றி ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன். தேங்க்யூ வெரி மச். இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. தொடர்ந்து வந்து எங்களோட வீடியோவில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டிருப்போம். தேங்க்யூ, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.